ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரம்யா வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். சூப்பராக வந்துருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தக்கன மசாலா வதக்கிக்கலாம். நான் இரும்பு கடாயில் தான் பண்ண போகிறேன். இரும்பு கடாயில் எல்லா சுக்காவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இல்லாதவங்க ஒரு இரும்பு கடாயாவது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய், ஒரு 150 கிராம் பல்லாரி வெங்காயம், ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம். கண்டிப்பாக சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா எது செஞ்சாலுமே சாம்பார் வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 350 கிராம் பல்லாரி வெங்காயமே சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கிலோ சிக்கனோ அல்லது மட்டனோ எதுக்குனாலும். இப்போ இந்த வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம சுக்கா பண்ணும்போது ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது. பிரியாணிக்கு நம்ம ஒரு 90% வதக்கிடுவோம். ஆனால் இந்த சுக்கா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 70% வதங்கினா போதும். அது கூடவே ஒரு 200 கிராம் தக்காளி, ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் குழைய விடுங்க. மூடி போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். அந்த உப்புக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் சட்டுன்னு வந்து தக்காளி குழஞ்சிடும். தக்காளி குழஞ்சால் தான் நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ தக்காளி குழஞ்சதுக்கப்புறம் குழையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இடையிடையே திறந்து விட்டு கலந்து விட்டேன். இப்போ தக்காளி குழஞ்சிருச்சு. மட்டனை சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோ மட்டன் வாங்கும்போது எப்போவுமே கொஞ்சம் முள்ளும் கறியுமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஸ்டாக் நல்லா இறங்கும். இப்போ மட்டனையும் ஒரு புரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்படியே மட்டனை எத்தனை பேர் வேக வச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றது தெரியல. நல்லாயிருக்கும். இதை வேறு எந்த மசாலாவும் சேர்க்காமல் இப்படியே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் ட்ரை ஆக்கிடணும். அது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டு இதுக்கு வந்துடும். 2 காஞ்ச மிளகாய் மட்டும்தான் அதில் கிள்ளி போடணும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வழக்கம் போல் உள்ள சுக்காவுக்குள்ள மசாலா சேர்த்துடலாம். புரட்டினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது கூடவே மல்லித்தூள் வந்து நம்ம வந்து திக்னஸ்க்கு தக்கன நம்ம சேர்த்துக்கணும். மல்லித்தூள் தான் வந்து நல்ல ஒரு கிரேவிக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு இதை கொடுக்கும். அதுக்காக தான் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக எப்போவுமே சேர்ப்போம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். என்னுடைய சேனலில் ரெசிபி இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மல்லித்தூள் நான் 6 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த 6 டீஸ்பூன் மல்லித்தூள் தான் நமக்கு அப்படி ஒரு திக்னஸையும் ஒரு அந்த டேஸ்ட்டையுமே நமக்கு கொண்டு வரும். நீங்கள் மல்லித்தூளை 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா அந்த திக்னஸ் வராது கிரேவிக்கு. நல்லா ஒரு கை நிறைய நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா புரட்டி விடுங்க. மசாலாவோட பச்சை மணம் போகணும். நான் சொல்லியிருக்கேன், எந்த தொக்குவாக இருந்தாலும் சரி, எந்த சுக்காவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் வதக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து குக்கருக்கு மாற்றிக்க போகிறேன். ஏன்னா குக்கரில் தான் நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஏன் குக்கரில் நான் வதக்கலை அப்படின்னா டைம் எடுக்கும். அதுக்காக தான் இரும்பு கடாயில் நான் ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். இப்போ குக்கருக்கு மாற்றிட்டு இது பாக்கெட் பால் இருக்குல்ல, எப்போவுமே சொல்லியிருக்கேன், மட்டன் வேகிறதுக்கு பால் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக வந்துடும். நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு வேகிறதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன். இதுதான் அதனுடைய சீக்ரெட் ரெசிபி. உங்களுக்கு மட்டனுக்கு ஒரு அந்த போன் வரைக்கும் அதை மென்று சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக வெந்து கொடுத்துரும். ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். நிறைய பேருக்கு மட்டன் வந்து ஹார்டாக இருக்கும், வேக வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கேன், இந்த ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடுறதுக்கு முன்னே தேவையான தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன், வழக்கம் போல் அது பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு. இல்லை குக்கர் வழியாக அவ்வளோ ஸ்டாக்கு நமக்கு பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். நாங்கள் பரோட்டாவுக்கு தான் இந்த சுக்காவும் பண்ணேன். இங்கே பாருங்கள், மாவு எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள். இந்த மாவு வரவுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த மாவு வரவுறதுக்கு. யாருக்காவது பரோட்டா மாவு எப்படி வரவணும் அப்படின்னு கேட்கணுன்னா வீடியோ கேளுங்க. பரோட்டான்னு வீடியோ கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பரோட்டா மாவு எப்படி வரவி பரோட்டா சுடணும் அப்படின்ற ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்களா எப்படி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் திறந்து வச்சு கொதிக்க விட்டால் போதும். அப்படியே கெட்டி ஆகிடும். நான் இந்த திக்னஸ்லேயே அப்படியே சாப்பிட போகிறேன்.
ஏன்னா வந்து பரோட்டாவுக்கு இப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த திக்னஸ்லேயே தண்ணியாக சால்னா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சுக்கா தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். நான் மிளகுத்தூள் சேர்க்கலை. மிளகுத்தூள் சேர்க்காமலே கிரேவியோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து லெமன் சேர்க்கணும். இந்த மாதிரி சுக்கா கிரேவி பண்ணும்போது ஜஸ்ட்டு அது எல்லா டேஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்குறது கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூனாவது லெமன் சேர்க்கும்போது, இன்னும் நம்ம தயிர் சேர்க்கலல்ல, தயிர் இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா லெமன் சேர்க்க தேவையில்லை. தக்காளி சேர்த்துருக்கோம், ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து தயிர் சேர்க்கலை. அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிட்டேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ பரிமாற வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.